எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போது ஒரே சமயத்துல ஒரே ஆண்டுல ஒரே உத்தரவுல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாரு. திருப்பூர்ல 50 ஆண்டு கால கனவு திருப்பூர் மாநகர மக்களுக்கு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக இருந்த திருப்பூர் மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக உயர்த்தி காட்டினார். அதே போல 4.5 ஆண்டு காலத்தில் புதிதாக 6 மாவட்டங்கள் உருவாக்கினார். பல்வேறு வருவாய் கோட்டங்களை உருவாக்கினார். ஆனால் மு.க. ஸ்டாலின் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில ஒரு மெடிக்கல் காலேஜோ அல்லது ஒரு எந்த புதிய மாவட்டத்தையோ உருவாக்காத காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், மாவட்டங்களை உருவாக்கினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார், மாவட்டங்களை உருவாக்கினார். கருணாநிதி கூட முதலமைச்சராக இருந்தார், மாவட்டங்களை உருவாக்கினார். அம்மா முதலமைச்சராக இருந்தார், மாவட்டங்களை உருவாக்கினார். எடப்பாடியார் ஒரே ஆட்சி முறையில 6 மாவட்டங்களை உருவாக்கினார். பக்தவச்சலம் கூட மாவட்டங்களை உருவாக்கினார். ஆனால் ஒரு 5 ஆண்டு காலம் முழுமையாக முதலமைச்சராக இருந்து ஒரு மாவட்டத்தையோ ஒரு மெடிக்கல் காலேஜையோ கொடுக்காத செயல்படாத ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதே போல திருப்பூர் மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களை மாநகராட்சி மன்ற தலைவர் கொறடா உட்பட 18 உறுப்பினர்களை தலைக்குறைவாக சொந்த புத்தி இல்லாதவர்கள் என்றும் செயல்பட தெரியாதவர்கள் என்றும் பல்வேறு வகையாக விமர்சனம் செய்திருக்கிறார். தோல்வி பயத்துல விமர்சனம் செய்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, நீங்கள் ஆளும் கட்சியிலே இருக்கிறீர்கள், மக்கள் மாநகராட்சியிலே வசிக்கிற மக்கள் குப்பை அல்லாமல் டாலர் சிட்டி நாரி நாத்தமடித்துக் கொண்டிருக்கிறது. இதை 6 மாத காலமா எங்களுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் பல முறை மாநகராட்சியிலே பேசிவிட்டார்கள். நாங்களும் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய ஆணை ஏற்று 10,000க்கு மேற்பட்டவர்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். இதுவரையிலே இந்த குப்பை பிரச்சனைக்கு தீர்வே எட்டவில்லை. சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, தண்ணி வரி உயர்வு, அல்லாத குப்பைக்கு வரி உயர்வு, இத்தனை கஷ்டங்களையும் உண்டாக்கிவிட்டு மக்களுக்கு ஒரு விமோச்சனம் தராத மேயரை கண்டித்து மாநகராட்சியிலே நியாயமான முறையிலே உரிமை குரல் எழுப்பினால் அவர்களை விமர்சனம் செய்து அவமானப்படுத்திய மேயர் தினேஷ் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திமுக எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியை பெற்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். அவருடைய விவரம் முடிந்து போன கதை.